அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். Push beyond day one. The momentum begins now. Future educators, நீங்க நேத்துக்கு வீடியோவை பார்த்தீங்க. நேத்துக்கு நமக்கான டேட் வந்ததுங்கிறத நாம பார்த்தோம். You started. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. That is big. But the truth is, ஒவ்வொரு நாளுமே ரொம்ப முக்கியம். எதை விட ரொம்ப முக்கியம்னா ப்ரீவியஸ் டேவை விட அடுத்த நாள் ரொம்ப முக்கியம். நேத்துக்கு டே 1 நினைச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு டே 2 டே 1 விட ரொம்பவே முக்கியமான நாள் டே 2. டே 3 டே 1 விடவும் டே 2 விடவும் ரொம்பவே முக்கியமான நாள். ஏன்னா நீங்க தேர்வுக்கான தேதியை நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில நேரத்துல நம்மளோட மைண்ட் சொல்லும், ஏய் டேக் இட் ஸ்லோ, ரொம்ப வேகமா போற, டேக் இட் ஸ்லோ. நேத்துக்கே நீ ரொம்ப படிச்சிட்ட, போதும், யூ ஸ்டடிட் இனஃப் எஸ்டர்டே. And then you can skip just one topic. இந்த டாபிக்ல இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாம் உங்க மைண்ட் உங்களையே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் யூ ஹேவ் டு டெல் யுவர்செல்ஃப், success does not come to those who start strong. It comes to those who keep going with an excitement fades. தினம் நீங்க உங்களை கேட்டுக்கிட்டே இருங்க, did I revise what I studied yesterday? நேத்து படிச்சதை நான் ரிவைஸ் பண்ணனா? Do I have today's targets with clarity? இன்னைக்கு நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு இருக்கா? அல்லது என்னோட எக்ஸ்கியூசஸ், எனக்கு வேலை இருக்கு, வீட்டுல வேலை இருக்கு, பசங்களை பார்க்கணும், வேலைக்கு போகணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், நான் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ்கியூசஸ் உங்களுடைய படிப்பை ஓவர்டேக் பண்ணுதா? யோசிச்சு பாருங்க. Every day you stay consistent, you are proving something. I'm not preparing just to pass. I am preparing to stand out. நான் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் படிக்கல, 100 பேர் எனக்கு காம்படிஷன், அதுல ஆளா நான் தான் வரணும். அந்த மாதிரியான எண்ணம் நமக்கும் இருக்கணும். ஏன்னா இது பேரே போட்டி தேர்வு தான், ஜஸ்ட் தேர்வு கிடையாது, போட்டி தேர்வு. அதனால நாம பெஸ்டா கொடுக்கணும், நாம ஃபர்ஸ்டா இருக்கணும். லெட்ஸ் மேக் இட் கவுண்ட். லெட்ஸ் பில்ட் a habit. லெட்ஸ் பில்ட் our future. நீங்க மட்டும் தனியா இந்த எக்ஸாம் எழுதல, thousands are trying. You are training like a topper. ஒரு கிளாஸ்ல டாப்பர் இருந்தா அந்த டாப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அது மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மறந்துடாதீங்க. கீப் மூவிங், கீப் ஸ்டடியிங், TRP is yours. இந்த R3 ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தினம் இத செய்யுங்க. Read, revise, repeat. Read, revise, repeat until success has no choice but to come to you. வெற்றிக்கே வேற வழியே இல்லை. என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க கிட்ட நம்ம போயே ஆகணும் அப்படின்னு அந்த வெற்றி உங்களை தேடி வரணும், உங்களை நாடி வரணும். அதுக்கான உழைப்பை நீங்க தினம் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட இந்த வாகைச்சுடர் சேனலும் கண்டிப்பா கூட இருக்கும், பயணிக்கும். மறக்காம நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோவில் TRP 2025 கல்வி உளவியல் யூனிட் 4 பார்ட் 3 ஓட வீடியோ பார்க்க போறோம். சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் அப்படிங்கிற தலைப்புல. நாளைய தினம் பார்ட் 4 வீடியோ வரும். பார்ட் 4 வீடியோல PDF இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நம்மளுடைய வாகைசோட சேனல்ல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். நீங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்க. 9 மணிக்கு அந்த கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரி சாட்டர்டே யூ வில் ஹேவ் அ டெஸ்ட். சோ அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நாளைக்கு நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் பியாண்ட் தோஸ் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ there'll be few questions. சோ அந்த கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் நீங்க ஏற்கனவே கொடுத்த கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா. அடுத்த வாரத்துல வாகைச்சுடரோட மெட்டீரியல் அப்படிங்கறத நம்ம கொடுத்துடலாம். சோ வாட்ஸ்அப் சேனல்ல இணையாதவங்க வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய வாகைச்சுடர் சேனலோட ஜாயின் பண்ண விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும். உங்களுக்கான எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் எக்ஸ்ட்ரா டெஸ்டும் நாம கண்டக்ட் பண்ணுவோம். அதனால ஜாயின் பண்ண விரும்புறவங்க வாகைச்சுடர் சேனலோட ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன 25 கேள்விகள் இருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்த்துடலாம். முதல் கேள்வி, எரிக்சனின் சுயாட்சி வெர்சஸ் அவமானம் மற்றும் சந்தேகம் நிலையில் வளர்க்கப்படும் நற்பண்பு எது? உறுதி மற்றும் விருப்பத்தின் வலிமை. எரிக்சனின் சுயாட்சி வெர்சஸ் அவமானம் மற்றும் சந்தேகம் நிலையில் வளர்க்கப்படும் நற்பண்பு எது? உறுதி
அல்லது விருப்பத்தின் வலிமை. According to Erikson, what is the virtue developed during the stage of autonomy versus shame and doubt? இரண்டாவது கேள்வி, கோல்பர்க்கின் கோட்பாடு எந்த தத்துவ ஞானியின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது? இமானுவேல் காண்ட். கோல்பர்க்கின் கோட்பாடு எந்த தத்துவ ஞானியின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது? இமானுவேல் காண்ட். Goldberg's theory was based on which philosopher's ideas? Immanuel Kant. மூன்றாவது கேள்வி, தனிநபர் சரி மற்றும் தவறு இடையே வேறுபடுத்தி கற்றுக்கொள்ளும் செயல்முறை என்பதற்கான சொல் எது? நன்னடத்தை வளர்ச்சி. தனிநபர் சரி மற்றும் தவறு இடையே வேறுபடுத்தி கற்றுக்கொள்ளும் செயல்முறை என்பதற்கான சொல் எது? நன்னடத்தை வளர்ச்சி. What is the term for the process by which individuals learn to distinguish between right and wrong? Moral development. நான்காவது கேள்வி, கீழ்காணும் எது ஆரம்பகால குழந்தை பருவத்தில் உடல் வளர்ச்சி மைல்கல்லின் ஒரு எடுத்துக்காட்டு? சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளுதல். கீழ்காணும் எது ஆரம்பகால குழந்தை பருவத்தில் உடல் வளர்ச்சி மைல்கல்லின் ஒரு எடுத்துக்காட்டு? சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளுதல். Which of the following is an example of a physical developmental milestone in early childhood? Learning to ride a bicycle or a bike. ஐந்தாவது கேள்வி, ஆரம்பகால குழந்தை பருவத்தில் மொழி வளர்ச்சியின் முதன்மையான கவனம் என்ன? சி, ஏ மற்றும் பி இரண்டும். சொற்களஞ்சியம் கையகப்படுத்துதல், இலக்கண விதிகள் இரண்டுமே. ஆரம்பகால குழந்தை பருவத்தில் மொழி வளர்ச்சியின் முதன்மையான கவனம் என்ன? ஏ மற்றும் பி இரண்டும். What is the primary focus of language development in early childhood? Both A and B. Vocabulary acquisition, grammar rules. ஆறாவது கேள்வி, இணைப்பு கோட்பாட்டில் தனது பணிக்காக அறியப்பட்ட கோட்பாட்டாளர் யார்? ஜான் போல்பி. இணைப்பு கோட்பாட்டில் தனது பணிக்காக அறியப்பட்ட கோட்பாட்டாளர் யார்? ஜான் போல்பி. Which theorist is known for his work on attachment theory? ஜான் போல்பி. ஏழாவது கேள்வி, கவன குறைபாடு மற்றும் மிகை செயல்பாட்டு கோளாறு ADHD உள்ள குழந்தைகளின் பண்பு எது? மேலே உள்ள அனைத்தும் கவனம் செலுத்துவதில் சிரமம், மிகை செயல்பாடு, தூண்டல் திறன் குறைபாடு. கவன குறைபாடு மற்றும் மிகை செயல்பாட்டு கோளாறு உள்ள குழந்தைகளின் பண்பு எது? மேலே உள்ள அனைத்தும். Which of the following is a characteristic of children with ADHD? All of the above. Difficulty paying attention, hyperactivity, impulsivity. எட்டாவது கேள்வி, ஒருங்கிணைந்த கல்வியின் முதன்மை நோக்கம் எது? அனைத்து மாணவர்களையும் அவர்களின் திறமைகள் அல்லது குறைபாடுகள் எதுவாக இருப்பினும் ஒன்றாக கல்வி கற்பித்தல். ஒருங்கிணைந்த கல்வியின் முதன்மை நோக்கம் எது? அனைத்து மாணவர்களையும் அவர்களின் திறமைகள் குறைபாடுகள் எதுவாக இருப்பினும் ஒன்றாக கல்வி கற்பித்தல். What is the primary goal of inclusive education? To educate all the students together regardless of their abilities. 9. பியாஜேவின் கோட்பாடு முதன்மையாக எந்த வகை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது? அறிவாற்றல் வளர்ச்சி. பியாஜேயின் கோட்பாடு முதன்மையாக எந்த வகை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது? அறிவாற்றல் வளர்ச்சி. Piaget's theory is primarily based on which type of development? Cognitive development. 10வது கேள்வி, எரிக்சனின் கூற்றுப்படி நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கை நிலையில் வளர்க்கப்படும் நற்பண்பு எது? நம்பிக்கை. எரிக்சனின் கூற்றுப்படி நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை நிலையில் வளர்க்கப்படும் நற்பண்பு எது? நம்பிக்கை.
According to Erikson, what is the virtue developed during the stage of trust versus mistrust? Hope. 11வது கேள்வி. கோல்பர்க்கின் கோட்பாடு பின் வருவனவற்றிற்காக விமர்சிக்கப்பட்டுள்ளது. இ ஆ மற்றும் ஆ இரண்டும். நீதியில் அதிக கவனம் செலுத்துவது, கலாச்சார வேறுபாடுகளை புறக்கணிப்பது. கோல்பர்க்கின் கோட்பாடு பின் வருவனவற்றிற்காக விமர்சிக்கப்பட்டுள்ளது. நீதியில் அதிக கவனம் செலுத்துவது, கலாச்சார வேறுபாடுகளை புறக்கணிப்பது. ஆக இது இரண்டுமே ஆ மற்றும் ஆ இரண்டும். Kohlberg's theory has been criticized for being too focused on justice, ignoring cultural differences, both A and B. 12. நடத்தல் மற்றும் ஓடுதல் போன்ற மொத்த இயக்க திறன்களின் வளர்ச்சியால் வகைப்படுத்தப்படும் வளர்ச்சி நிலை எது? ஆரம்ப கால குழந்தை பருவம். நடத்தல் மற்றும் ஓடுதல் போன்ற மொத்த இயக்க திறன்களின் வளர்ச்சியால் வகைப்படுத்தப்படும் வளர்ச்சி நிலை எது? ஆரம்ப கால குழந்தை பருவம். Which stage of development is characterized by the development of gross motor skills such as walking and running? Early childhood. 13வது கேள்வி. எந்த வகுப்பறை செயல்பாடு கருணை உணர்வை மிகச் சிறப்பாக வளர்க்கிறது? புரிதல் விவாதங்கள். எந்த வகுப்பறை செயல்பாடு கருணை உணர்வை மிகச் சிறப்பாக வளர்க்கிறது? புரிதல் விவாதங்கள். Which classroom activity best fosters empathy? Perspective talking discussions. 14வது கேள்வி. கவன குறைபாடு மற்றும் மிகச் செயல்பாட்டு கோளாறு உள்ள குழந்தைகள் பொதுவாக எதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர்? தொடர்ந்து கவனம் மற்றும் தூண்டல்களை கட்டுப்படுத்துவது. கவன குறைபாடு மற்றும் மிகை செயல்பாட்டு கோளாறு உள்ள குழந்தைகள் பொதுவாக எதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர்? தொடர்ந்த கவனம் மற்றும் தூண்டல்களை கட்டுப்படுத்துவதில். Children with ADHD are typically challenged in sustaining attention and controlling impulses. 15. ப்ரூனரின் கண்டுபிடிப்பு கற்றலுடன் மிக நெருக்கமாக ஒத்துப்போகும் அணுகுமுறை எது? வழிகாட்டப்பட்ட ஆதாரங்களுடன் திறந்த முடிவு பிரச்சனை பணிகள். ப்ரூனரின் கண்டுபிடிப்பு கற்றலுடன் மிக நெருக்கமாக ஒத்துப்போகும் அணுகுமுறை எது? வழிகாட்டப்பட்ட ஆதரவுடன் திறந்த முடிவு பிரச்சனை பணிகள். Which approach aligns most closely with Bruner's discovery learning? Open-ended problem tasks with guided support. 16வது கேள்வி. பியாஜே போல் அல்லாமல் ப்ரூனர் அறிவாற்றல் வளர்ச்சி பற்றி என்ன கூறுகிறார்? பயனுள்ள கற்பித்தல் மூலம் துரிதப்படுத்தலாம். பியாஜே போல் அல்லாமல் ப்ரூனர் அறிவாற்றல் வளர்ச்சி பற்றி என்ன கூறுகிறார்? பயனுள்ள கற்பித்தல் மூலம் துரிதப்படுத்தலாம். Unlike Piaget, Bruner argued that cognitive development can be accelerated through effective instruction. 17. எரிக்சனின் திறன் வெர்சஸ் தாழ்வு உணர்வு நிலையின் நேர்மையான முடிவு எதை வலுப்படுத்துகிறது? திறமைகளில் தன்னம்பிக்கை. எரிக்சனின் திறன் வெர்சஸ் தாழ்வு உணர்வு நிலையின் நேர்மையான முடிவு எதை வலுப்படுத்துகிறது? திறமைகளில் தன்னம்பிக்கை. Positive resolution of industry versus inferiority enhances self-confidence in ability. 18. நடுத்தர குழந்தை பருவத்தில் தீர்க்கப்படாத தாழ்வு மனப்பான்மை உணர்வுகள் எதற்கு வழிவகுக்கும்? பரவலான தகுதியற்ற தன்மை உணர்வை ஏற்படுத்தும். நடுத்தர குழந்தை பருவத்தில் தீர்க்கப்படாத தாழ்வு மனப்பான்மை உணர்வுகள் எதற்கு வழிவகுக்கலாம்? பரவலான தகுதியற்ற தன்மை உணர்வு. In middle childhood, unresolved feelings of inferiority may lead to pervasive feelings of inadequacy. 19வது கேள்வி.
சமூக சேவை மற்றும் வழிகாட்டுதலை வலியுறுத்தும் பாடத்திட்டம் எந்த நிலையை சிறப்பாக ஆதரிக்கிறது? உருவாக்கம் வெர்சஸ் தேக்கம். சமூக சேவை மற்றும் வழிகாட்டுதலை வலியுறுத்தும் பாடத்திட்டம் எந்த நிலையை சிறப்பாக ஆதரிக்கிறது? உருவாக்கம் வெர்சஸ் தேக்கம். A curriculum emphasizing community service and mentorship best supports which stage? Generativity versus stagnation. 20வது கேள்வி, மாணவர்களில் சுய விழிப்புணர்வை நேரடியாக வளர்க்கும் பயிற்சி எது? சிந்தனை பதிவேடு. மாணவர்களில் சுய விழிப்புணர்வை நேரடியாக வளர்க்கும் பயிற்சி எது? சிந்தனை பதிவேடு. Which practice most directly develops self-awareness in students? Reflective journaling. 21. உணர்வுபூர்வ நுண்ணறிவின் EI emotional intelligence. சமூக திறன்களில் பின் வருவனவற்றுள் எது சேராது? உணர்ச்சி அடக்குதல். உணர்வுபூர்வமான நுண்ணறிவின் சமூக திறன்களில் பின் வருவனவற்றுள் எது சேராது? உணர்ச்சியை அடக்குதல். Social skills in EI include all except emotional suppression. 22. பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சி நிலைகளில் எது சரியான வரிசை? உணர்வு இயக்கம், முன் செயல்பாடு, கான்கிரீட், முறையான. பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சி நிலைகளில் எது சரியான வரிசை? உணர்வு இயக்கம், முன் செயல்பாடு, கான்கிரீட் and then முறையான செயல்பாடு. Which is the correct order in Piaget's stages of cognitive development? Sensory motor, pre-operational, concrete and formal. 23. பின் வருவனவற்றில் எது டேனியல் கோல்மனின் உணர்ச்சி நுண்ணறிவு கூறுகளின் பகுதியாக இல்லை? தர்க்க ரீதியாக பகுத்தறிதல். பின் வருவனவற்றில் எது டேனியல் கோல்மனின் உணர்ச்சி நுண்ணறிவு கூறுகளின் பகுதியாக இல்லை? தர்க்க ரீதியான பகுத்தறிதல். Which of the following is not part of Daniel Goleman's emotional intelligence components? Logical reasoning. 24. பிந்தைய குழந்தை பருவம் பொதுவாக எந்த வயதுகளை குறிக்கிறது? 6 முதல் 12 வயது வரை. பிந்தைய குழந்தை பருவம் பொதுவாக எந்த வயதுகளை குறிக்கிறது? 6 முதல் 12 வயது வரை. Later childhood typically refers to ages 6 to 12 years. கடைசி கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி கோல்ட்பர்க்கோட இந்த 6 ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம். நிலை 1 கீழ்ப்படிதல் மற்றும் தண்டனை நோக்கு. நிலை 2 சுயநல நோக்கு. நிலை 3 நல்ல தனிப்பட்ட உறவுகள். நிலை 4 சட்டம் மற்றும் ஒழுங்கு நோக்கு. நிலை 5 சமூக ஒப்பந்த நோக்கு. நிலை 6 உலகளாவிய ஒழுக்க கொள்கைகள். ஆக கோல்ட்பர்க்கோட ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் அப்படிங்கிறது மொத்தம் 6. அந்த 6 என்னென்ன நிலை அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 1 obedience and punishment orientation. Stage 2 self-interest orientation. Stage 3 good interpersonal relationships. Stage 4 law and order orientation. Stage 5 social contract orientation. Stage 6 universal ethical principles. So இத சார்ந்தும் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அடுத்த கேள்வி அப்படிதான் இருக்கும். ஒரு இளைஞர் சட்டங்கள் சமூக ஒழுங்கை பராமரிக்கின்றன என்ற காரணத்திற்காக வேகமாக செல்ல மறுக்கிறார். இது எந்த நிலையை விளக்குகிறது கோல்ட்பர்க்கின் நிலைகளில்? நிலை 4. ஏன்னா நிலை 4 என்ன சொல்லுது? சட்டம் மற்றும் ஒழுங்கு நோக்கு. ஒரு இளைஞர் சட்டங்கள் சமூக ஒழுங்கை பராமரிக்கின்றன என்ற காரணத்திற்காக வேகமாக செல்ல மறுக்கிறார். இது எந்த நிலையை விளக்குகிறது? நிலை 4. A teenager refuses to speed because
laws maintain social order illustrating which stage? Stage 4. சோ இன்னைக்கான 25 கேள்விகள் இதோட முடியுது. சோ இந்த 25 கேள்விகள்ல ஒரு சில கேள்விகள் வித்தியாசமா இருக்கும். இது மாதிரியான கேள்விகளும் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தேர்வுக்கான தயாரிப்பு அப்படிங்கிறது முழு வீச்சில முழு மனசோட இருக்கணும். நேத்து ஒரு சில தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்த்த நிறைய யூடியூப் சேனலோட தம்ப்நெயில்ஸ் எனக்கு காட்டுச்சு. அதுல ஒரு தம்ப்நெயில் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. நம்ம போருக்கெல்லாம் போகலைங்க, நம்மளுடைய வாழ்க்கையை தேடி போறோம். வாழ்க்கை நம்மளுடைய எதிர்காலத்தை எப்படி அமைக்க போறோம் அப்படிங்கறதுதான். நம்ம இங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டோ வாள் எடுத்துக்கிட்டோ சண்டை போறதுல நம்மளுடைய புத்தியை தீட்டுங்க, அறிவை தீட்டுங்க. அந்த அறிவு நமக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும், நமக்கான பாதையை அமைச்சு கொடுக்கும். எல்லாருமே முதுகலை ஆசிரியர்களா அரசு பள்ளியில வந்து சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாகைச்சுடரோட ஆசை. அதனால நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டெஸ்ட நல்லா செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.